நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு வந்து பேசிக் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். புதிய மெம்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி புதிய ஐடி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது, ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டு பண்ணுறேன். முதல்ல வந்து ஸ்டாண்டர்டு பிளானில் இந்த பாருங்கள், பேசிக்கு ஹெல்ப் டேஷ்போர்டில் தான் வச்சுக்கிடணும். பேசிக் ஹெல்ப் பிளான் டேஷ்போர்டில் தான் இந்த 2 இது இருக்கும். ஸ்டாண்டர்டு ஆக்டிவேட் பண்ணுறது, லைட் ஆக்டிவேட் பண்ணுறது இந்த இருக்குல்ல, இந்த இது இருக்கும். இதை முதல்ல நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறோம். இதை டச் பண்ணணும், ஆக்டிவேட்டுங்கிறத. ஸ்டாண்டர்டு பிளான் ஆக்டிவேட்டடு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டாண்டர்டு டேஷ்போர்டு எடுத்துக்கிடணும். ஓகேவா? இதை டச் பண்ணி விட்ருங்க. இதை மெனு கோடு அமைக்கி, டேஷ்போர்டு அமைக்கி, ஸ்டாண்டர்டு ஹெல்ப் டேஷ்போர்டு வந்துடுச்சா? ஸ்டாண்டர்டு ஹெல்ப் டேஷ்போர்டு வந்துடுச்சா? இப்போ மெனு கோடு அமுக்குறீங்க, ஸ்டாண்டர்டு ஹெல்ப்பு, சென்ட் ஹெல்ப்பு. இப்போ இந்த பெண்டிங் அமுக்கணும், டச் பண்ணணும். ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு பணம் சென்ட் பண்ண சொல்லி நமக்கு கம்பெனியில் டீட்டெயில்ஸ் காமிக்குது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக செய்யணும். இதை நம்பரை காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் பணம் அனுப்பிட்டு உங்களுக்கு அந்த 12 நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோவை ஆன் பண்ணி விட்றேன். அது வரைக்கும் உங்கள் ஜிபேயில் பணம் அனுப்பும்போது வீடியோ ரெக்கார்டு போடக்கூடாது, உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், 300 rupees பே பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்ட் பிளானில் 300 rupees பே பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐடிபிபிஐ பேங்க்கு 8333ன்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே பாருங்கள், யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இதை தான் நம்ம அங்கே கொண்டு போகணும். இதில் நம்பரை பார்த்துட்டு நான் மாற்றி போட்டிருப்பேன். 501 104 ஒரு 6 நம்பரு நான் இங்கே மனசில் வச்சுக்கிறேன். ஐநூற்றி 104. அடுத்து 725 309. சரியா? இங்கே வந்து நம்ம சிசி நம்பரை போட்டுடணும். சப்மிட் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே, ரைட்டா? 300 ரூபா பணம் அனுப்பியாச்சு. இப்போ இங்கே வந்து ஸ்டாண்டர்டு ஹெல்ப்பு, ரிசீவ் ஹெல்ப்பு அமைக்க பார்த்தா அங்கே 2 பெண்டிங் காமிக்குதா? ரைட், ஓகே. இப்போ நம்ம இது வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு 100 ரூபா, அப்ளைனருக்கு ஒரு 100 ரூபா நம்ம அனுப்பணும். அது படின்னு பாருங்கள். அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். சென்ட் ஹெல்ப் அமுக்குறோம். இதை பாருங்கள், இந்த பெண்டிங் இருக்கா? இதை டச் பண்ணால் அப்ளைனருக்கு 100 ரூபா அனுப்புகிற மாதிரி வரும், அவங்களுடைய அப்ளைனர். இதே மாதிரி தான். இந்த பொன்பியை காப்பி பண்ணிட்டு பணம் அனுப்பிட்டு இந்த இடத்துல 12 போட்டுட்டு 12 நம்பர் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை போட்டுட்டு இல்லை ரிமார்க்ஸில் சிசி நம்பர் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.